வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டரைப். ஸோ Hyundai Creta எலக்ட்ரிக் இந்த வண்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2012 பார்த்தீங்கன்னா ரெனால்ட்லேருந்து டஸ்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்டில். நான் அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம பெரிய பெரிய எஸ்யூவியாக பார்த்துட்டு இருந்தோம். டஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி, அது வந்து ஒரு காம்பேக்ட் செக்மெண்ட்டாக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கல்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அதுக்கு அடுத்து 2013 பார்த்தீங்கன்னா சப்காம்பேக்டாக அந்த ஒரு 4 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டுமே நல்ல சேல்ஸ்ல இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல தான் எஸ்யூவி வந்து மக்களிடையே நிறைய விருப்பப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு Hyundai வந்து 2015 கிரீட்டாவை லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து நிறைய 15-16 நமக்கு பிரீசா நெக்ஸான்னு சொல்லிட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு. பட் இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி 15 கிரீட்டாவை வந்து Hyundai லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அண்டர் 4 மீட்டருக்குள்ளாமே கிடையாது, ஒரு ப்ராப்பர் காம்பேக்ட் எஸ்யூவியா 4 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய வெஹிக்கல் தான் இது. ஸோ அந்த மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 11 லட்சம் வண்டிக்கு மேல இந்த கிரீட்டா வந்து சேல் ஆயிருக்கு. நமக்கு ஐசி இன்ஜின்ல சொல்றேன். நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா Hyundaiல விற்கக்கூடிய ஒரு கார்னு சொல்லலாம். மந்த்லி சேல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டாப் 10ல இது வந்துடும் கண்டிப்பா நமக்கு. ஸோ அந்த மாதிரி Hyundaiல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதுல எலக்ட்ரிக் இப்ப நமக்கு கொடுத்துருக்காங்க. Hyundaiக்கு எலக்ட்ரிக் வந்து புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்ல கோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் Hyundai தான் நம்ம கொண்டு வந்திருந்தாங்க. அதோட லான்ச்சிங் பிரைஸ் பார்க்கும்போது 25 லட்ச ரூபா வந்துச்சு. கிட்டத்தட்ட 2019 லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல்ல அந்த வீடியோவுமே இருக்கும். ஸோ லான்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நம்ம தான் அதையுமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ லாஸ்ட் 2 வருஷம் முன்னாடி வரைக்குமே அந்த வெஹிக்கிள் இருந்துச்சு. அந்த பிரைசிங் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட்ல இருந்த மற்ற காம்படிட்டர்ஸ் எல்லாமே அதோட போட்டி போட முடியாதனால அந்த வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ Hyundaiல ஐகானிக் 5ங்கிற மாடல் மட்டும் இருந்துட்டு இருக்கு. அதோட ஆன்ரோட் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 49 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் சக்கர போயிருது. பட் இந்த பட்ஜெட் கேட்டகரியில வரணுங்கிறவே கிரீட்டால வந்து எலக்ட்ரிக்கை கொடுத்துருக்காங்க. இதோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் நமக்கு 19 லட்சம் ஆன்ரோட் காஸ்ட் தான் நான் சொல்றேன். 19 லட்சத்துலேருந்து டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா தக்கன வருது. எக்ஸ்ஷோரூம் ரேட்னு பார்க்கும்போது 17.99 லேக்ஸ்ல இருந்து 23.49 லேக்ஸ் வரைக்கும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதோட வேரியன்ட் எல்லாமே இந்த வெஹிக்கிளை வந்து நான் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சின்ன வாக்கோட நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வெஹிக்கிள் இன்னைக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது திருச்சியில் இருக்கக்கூடிய ஆக்சினா Hyundai ஷோரூம் தாங்க. கிரீட்டா எலக்ட்ரிக் இப்போ திருச்சியில் அவைலபிளா இருக்கு. இந்த வெஹிக்கிள் அண்ட் அதர் Hyundai வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரீட்டா எலக்ட்ரிக்கோட இன்டீரியர்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரீட்டாவோட 2024 கிரீட்டா ஐசியில் பார்த்து அந்த ஒரு டேஷ்போர்ட் செட்டப் தான். பட் இந்த ஸ்டேரிங் நமக்கு ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீலா புதுசாக கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு நமக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபிளைட்லாம் பிஸ்னஸ் கிளாஸ்ல வர மாதிரி ஒரு காக்பிட் செட்டப் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட்ல இருந்து முன்னாடி எலிவேட் ஆகி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிரைவ் மோடுக்கான ஆப்ஷனு, பார்க்கிங், ஆட்டோ ஹோல்டு அண்ட் கேமராக்கான இதெல்லாமே இருக்கு. அண்ட் வென்டிலேட்டர் சீட்ஸ்க்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே வர மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டரோட இருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்ல இவ்வளோ தூரம் எலிவேட் ஆகி கொடுத்துருக்கிறது வந்துட்டு டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஆக்வர்ட் மாதிரி இருக்கு. பட் பார்க்க பிடிக்குவாங்களா அந்த மாதிரி ஒரு டிசைனா நல்லா இருக்கு. யூசபிலிட்டி வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அண்ட் இதுல நான் ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு விஷயத்த நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கியர் தான் நமக்கு. எல்லா ஆட்டோமேட்டிக்லயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டிரைவ் மோட் ஆப்ஷன் இருக்க இடத்துல நமக்கு ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி நம்ம ரெனால்ட் குட்ல எல்லாமே பார்த்துருக்கோம், இந்த டேஷ்போர்ட்லயே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த சுவிச்சஸ்லாம் இருக்குங்கல்ல, இண்டிகேட்டரு அண்ட் வைப்பருக்கான சுவிச்சஸ் எல்லாமே இருக்க மாதிரி இந்த இடத்துல கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு நமக்கு ப்ரெஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நமக்கு அந்த ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் பழைய அம்பாசிடர் பிரீமியம் பத்தின பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கியர் கொடுத்துருப்பாங்க, ஹேண்ட் கியர். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது இது. ஸோ இது இந்த சைடு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே அது அப்படியே ஒட்டி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த வெஹிக்கிள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கீஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கு ஸ்பெஷல் கீ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை. நமக்கு நார்மலா வரக்கூடிய சேம் கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. லாக், அன்லாக், ஹோல்டு அண்ட் பூட் ஓப்பனிங்கான அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் Hyundai Creta எலக்ட்ரிக்கோட கீ நமக்கு. அந்த வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட்ல தாங்க இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் மேஜரான விஷயம். ஸோ ரொம்பவே சைலண்டா இருக்கு சொல்லுவேன். நான் உங்களுக்கு திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வண்டி வந்து இப்போ ஆஃப் ஆயிருக்கு. நான் ஆன் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த ஒரு ஜர்க்கோ நமக்கு ஐசி இன்ஜின்ஸ் மாதிரி சவுண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆப்ஷன் இல்லை. இங்கே ரெடி டு ஸ்டார்ட் டிரைவிங் ரெடிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அது மட்டும் அதை வச்சு தான் நம்மளால சொல்ல முடியும் இது வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது. அந்த அளவுக்கு சைலண்டா இருக்கு நமக்கு.
ஸோ டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஃபோர் தட் சீட் பெல்ட் போட்டுக்குவோம். ஸோ மெயினில் வரோம். ஸோ டேனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட்லாம் அந்த அளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்குது. விண்டோ ஓப்பனிங்லாம் ஆப்வியஸ்லி கிரீட்டாவில் இருந்த மாதிரியே தான் நமக்கு. ஸோ 3 டிரைவிங் மோட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் வரும்போது நார்மலில் தான் ஓட்டிட்டு வந்தேன். அந்த இனிஷியல் புஷ் நம்ம கொடுத்தது நார்மலில் நல்லா இருக்கு. இப்போ ஈகோவில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் என்னதான் ஆக்சிலேட்டர் அழுத்தினாலும் ரொம்பவே லீனியராக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது நமக்கு. அண்ட் இப்போ அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு டைரக்டாக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனாமஸான ஒரு பவர் டெலிவரி பண்ணுதுங்க, சூப்பராக இருக்கு. ஸோ ஈஸி கண்ட்ரோலபிள் தான். ஸோ டக்குன்னு 120+ வெஹிக்கிள் போயிடுச்சு. ஒரு இடத்துல 120+ அசால்ட்டா போகுது. ஸோ உங்க ஆன் தி பேப்பர் நம்ம கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னாலே 0 to 100 வந்து 7.9 seconds, அண்டர் 8 secondsல 0 to 100 ரீச் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆன் ரோடுமே நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சடன் புஷ்ல 120+ அசால்ட்டா நமக்கு போகுது. பட் இப்படி ஓட்டினீங்கன்னா மைலேஜ் நமக்கு நல்லாவே டிராப் ஆகும், அதையும் நான் சொல்லிடுறேன். பட் இட்ஸ் கேப்பபிள், அந்த லெவல்ல இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் திரும்ப நார்மலுக்கே மாத்திடுறேன். ஸோ இப்போ வந்து நார்மல் மோட் போட்டாச்சு. நார்மல் மோட் நல்லா இருக்குங்க. நம்ம சிட்டி டிராஃபிக்ல வேணா நம்ம எக்கோ மோட் போட்டு ஓட்டலாம், மைலேஜ் நம்ம கிடைக்கணுங்கிறதுக்காக, ரேஞ்சு கிடைக்கணுங்கிறதுக்காக. ஸோ எலக்ட்ரிக்காவும் நான் ரேஞ்சுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரேஞ்சை பத்தி பேசும்போது இல்லை கொடுத்துருக்க வேரியன்ஸை பத்தி எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஸோ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமா சொல்லலாம். இந்த நமக்கு ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் பொறுத்து இந்த வெஹிக்கிள நமக்கு 2 பேட்டரி பேக்கப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 42 kWh பேட்டரி, இன்னொன்று வந்து 51.4 kWh பேட்டரி. ஸோ இதுல வந்துட்டு 42 kWh வந்துட்டு நமக்கு 4 வேரியண்டா வருது. அண்ட் 52 kWh பாத்தீங்கன்னா நமக்கு 2 வேரியன்ட் தான், எஸ் ஆப்ஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு 2 வேரியன்ட் தான் வருது. இந்த வேரியன்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பெர்மனன்ட் மேக்னெட் சிக்னல்ஸ் மோட்டார் தான். 42 kWh வந்து நமக்கு 130+ பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியான ஒரு பவர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 51.4 நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா டாப் வேரியன்ட் தான். 51.4ல எக்ஸலன்ஸ் வேரியன்ட் தான் இன்னைக்கு நம்ம டிரைவ் பண்ணி பாக்குறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 171 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியான செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ புல் நல்லாவே இருக்கு நமக்கு. ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 42க்கு வந்துட்டு 390 கிளைம் பண்றாங்க. ஹூண்டாய் தரப்புல இருந்து 390 கிளைம் பண்றாங்க. அண்ட் இந்த 51.4 ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா 473 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு கிளைம் பண்றாங்க. ஸோ இது ஆக்சுவல் ரேஞ்ச் எவ்வளவு வருதுங்களாமே நம்ம வீடியோட எண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இதோட மற்ற சஸ்பென்ஷன் ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 1 by 1 நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா வெஹிக்கோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நான் சொல்றேன். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் சொல்றேன். லாங் ரைட் வீடியோ நம்ம பண்ணல. ஸோ வேணா ஃபியூச்சர்ல வாய்ப்பு கிடைச்சா நம்ம லாங் ரைட் வீடியோ பண்ணி பார்க்கலாம். பட் இந்த இதுல பாத்தீங்கன்னா இனிஷியல் டார்க் அந்த த்ரோ வந்து நல்லாவே இருக்கு நமக்கு. சஸ்பென்ஷன்ஸ் கிரேட்டாவோட சஸ்பென்ஷன் நமக்கு தெரியும். அந்த ஐசி இன்ஜினோட சஸ்பென்ஷன்ஸ் தான் அப்படியே நமக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பம்பியாலாம் இல்லைங்க, நல்லாவே இருக்கு. அண்ட் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஸ்டேரிங் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் நம்ம பார்த்துருந்தா அந்த ஒரு ஹூண்டாயோட லோகோவே வச்சு இல்லாம ஸோ இது கொஞ்சம் புதுசு பேட்டர்ன்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்குமே ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஸோ ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் அது நல்லாவே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம நார்மலாக அல்கசார் ஹுண்டாயில பார்த்தா எல்லா விஷயங்களுமே எல்லாமே நம்ம கேரி ஓவர் ஆயிருக்கு. ஸோ அந்த இண்டிகேட்டர் எல்லாமே நம்ம இந்த சைடு போடும்போது இந்த சர்க்கிள் எல்லாமே இண்டிகேட்டர் வருது நமக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் டர்ன் பண்ணும் போது எல்லாமே. ஸோ அதெல்லாமே காமனாக கொடுத்துருக்காங்க இதுல. அண்ட் லெவல் 2க்கான அடாஸும் இதுல வந்துருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 19 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அடாஸ்ல. ஸோ அது எல்லாமே நமக்கு இதுல வந்துருது. ஸோ இந்த டேர்னிங்லாம் ஈஸியாக நம்மளால மேனுவர் பண்ணி வர முடியுது. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷனோடய நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சீட்ஸுமே பார்த்தாலும் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். ஸோ டாப் வேரியண்ட்ல எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துருது. ஸோ அதனால நமக்கு கார்னரிங் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டு கார்னரிங், ரியர் மிரர்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லாவே ஒய்டான ஒரு விண்டோ ஏரியாஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால விசிபிலிட்டி வைஸ் எல்லா சைடும் நமக்கு நல்லாவே இருக்கு. ஸோ இந்த டேர்னிங்கு ஸோ பார்த்தீங்கன்னா 100+ தான் டேர்னிங் எடுக்கிறோம். ஸோ அந்த பாடி ரோல் ஓவருங்கிறது தெரியல, மேக்ஸிமம் நல்லாவே இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சடன் புஷ், இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணி ஒரு சடன் புஷ் கொடுக்கும் போதுமே
டக்குன்ட்டு ஒரு மூவ் பண்ற மாதிரி இல்லை. ஒரு இது எடுத்துதான் நமக்கு போகாது. அதனால நம்ம முன்னாடி பின்னாடி போயிட்டு வருவோம். ரொம்ப இதா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வரல இதுல. முன்னாடி ஒரு வண்டி போகுது, பிரேக்கிங் பார்த்துருவோம். ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே எவிடென்ட்டா இருக்குங்க. ஸோ யூட்டர்ன் எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் மாதிரியே தான், கியர் மாற்றணுங்கிறது எல்லாமே இல்லை, நல்லாவே இருக்கு. ஸோ ரிட்டர்ன் டு சென்டர் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்கு. நமக்கு இந்த லைன்லேயே கரெக்டாக அலைன் ஆகி வந்துடுது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட்லேயே இருக்கும். எடுத்த இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், நல்லாவே ஒரு புஷ் இருக்கு. அந்த மோட்டரோட கம்ப்ளீட் பவர் நமக்கு டெலிவரி ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் ஆஃபில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நமக்கு அந்த கம்ப்ளீட்டாக மேனுவலாக யூஸ் பண்ணுற மாதிரியான இதான் இருக்குது. வேணா நம்ம அடாஸ் ஃபீச்சர் ஆனும் பண்ணிக்கலாம் அதில். ஸோ ஓவரால் டிரைவிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சஸ்பென்ஷனு, ஸ்டேரிங்கு அண்ட் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் மூணுமே நல்லா இருக்குங்க. டயர் நாய்ஸ் வந்து கேபின்குள்ளே கேட்க தான் செய்யுது லைட்டாக. நீங்கள் ஹை ஸ்பீட் போகும்போது நீங்கள் ஒரு 60-80 க்ரூஸ் பண்ணுறீங்க எல்லாமே எதுவும் தெரிஞ்சுக்கல. 100+ போகும்போது நமக்கு அந்த டயர் நாய்ஸுங்கிறது கேபின்குள்ளே எவிடென்ட்டாக வருது. ஸோ நான் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் ஒரு வண்டி வருது, நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்னிங் எடுக்கிறோம் அப்படிங்கும் போலாமே நம்ம இண்டிகேட்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி பார்த்து வண்டி வரல, பார்த்து தான் செக் பண்ணுறோம். ஸோ இண்டிகேட்டர் போட்டு நம்ம லேன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ சடனாக நம்ம இந்த கியர் நாப் இந்த இடத்துல கொடுத்துருக்கவும் நம்ம மாற்றும் போது இதில் கொஞ்சம் கைப்படுது ரெண்டுலேயுமே. ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லை, புதுசாக ஓட்டம் அந்த மாதிரி இருக்குது. போக போக பழகிடும் நமக்கு. நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு நமக்கு அந்த கியர் நாப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸே இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இனிஷியலில் கூட பிகாஸ் நம்ம வைப்பர் வந்து மழை டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், எப்பயுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இண்டிகேட்டர் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அது ஒரு பிளான் பண்ணி இந்த சைடு வச்சிருந்தாங்கன்னா நமக்கு அந்த பழைய ரிசம்பன்ஸாகவும் இருந்திருக்கும், டிஸ்டர்பன்ஸாகவும் அந்த அளவுக்கு இருந்திருக்கான்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் வந்துட்டு லெஃப்ட்ல யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுனால அவங்க ரைட் சைடு வச்சா ஈஸியா இருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இது நம்ம பழகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பழகிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் அது ஈஸியா இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம டிரைவ் மோட் சேஞ்ச் பண்ணும்போது வர கிராஃபிக்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல பேடல் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ஸ்பீடுக்காக இருக்காது, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அண்ட் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 லெவல் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதனால ரொம்ப எவிடென்ட்டா இருக்கு. ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மேக்ஸ்லாம் வைக்கும் போது சடனாக நமக்கு நிற்கிது அப்படியே. ஸோ மேக்ஸ் வச்சிருக்கேன், இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், வண்டி போகுது. நார்மல் மோட்ல போட்டு ஓட்டிட்டு இருக்கோம். அண்ட் பின்னாடி எதுவும் வண்டி வரல பார்த்துட்டேன். ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா 80ல போயிட்டு இருக்கோம். வண்டி எடுத்தோன்னா அப்படியே நிற்கிது நமக்கு. ஸோ சடனாக இதாவது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே ஒர்க் ஆகுது இல்லை நமக்கு. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கலர் ஆப்ஷன்ஸ்ல இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 மோனோடோன் கலர், அதில் 5 வந்து மெட்டலிக்ல கொடுக்குறாங்க, 3 வந்து மேட் ஃபினிஷ்ல கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ். ஸோ இந்த கலர் வந்து இது வந்து ஓஷன் ப்ளூ கலர்னு சொல்றாங்க, ப்ளூ கலர்லேயே ஓஷன் ப்ளூன்ட்டு. ஸோ இது வந்து இந்த கிரீட்டா எலக்ட்ரிக் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நியூ கலர். ஸோ இதில் நமக்கு மெட்டலிக்லேயும் அவைலபிளா இருக்கு. நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் அண்ட் இதுலேயே டியூல் டோன் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ டியூல் டோனில் பார்த்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக 10 கலர் ஆப்ஷன்ஸ்ல இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரீட்டாவோட ஐசி இன்ஜினுக்கும் இதுக்கும் எந்த ஒரு மாற்றமும் ஃப்ரண்ட் கிரில்ல தான் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான். 2610 mm வீல் பேஸ்ல 4340 mm லென்த் இருக்க வகையில தான் உருவாக்கியிருக்காங்க இந்த வெஹிக்கிளை. நமக்கு இந்த இடம் எல்லாமே வந்துட்டு ஓப்பனா இருக்கும் நமக்கு ஐசி இன்ஜின்ல பார்க்கும்போது. பட் இதுல வந்துட்டு ஃபுல்லி கவர்டா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாவே மோட்டர் தான் உள்ள அப்படிங்கவும் ஏர்வன்ஸ் அதிகமா தேவையில்லைங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழேயுமே கம்ப்ளீட்டா கவர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரேடார் லெவல் 2 சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ரேடார் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஏர் வென்ஸ் தான், பட் இது வந்து ஓப்பனபிள். ஸோ நமக்கு ஏர் தேவைப்படும் போது இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீச்சர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உள்ள மோட்டரைஸ்டு தான். இன்கேஸ் உள்ள வந்துட்டு ரேடியேட்டருக்காக நமக்கு இதெல்லாமே தேவைப்படுது அப்படிங்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா இது ஓப்பன் ஆகும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா இருக்கும். கேமரா இந்த இடத்துல நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பேனா பிளாக் ஃபினிஷ்ல வந்திருக்கு. இங்கே ஒரு ஃப்ளோட்டிங்கான எல்இடி டிஆர்எல்ஸ் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில தான் கம்ப்ளீட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட் லுக்கை பொறுத்த வரைக்கும்
இதுல தான் நமக்கு ஐசி இன்ஜின்ல இருந்து மாறுபடுது. ஸோ இந்த லுக்கை பொறுத்த வரைக்கும் டிசைன்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. அலாய் வீல்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அலாய் வீல்ஸ் ஒரு சைஸை பொறுத்த வரைக்கும் 17 இன்ச் வீல்ஸ், 215/60 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா வேரியண்ட்லயுமே வச்சுக்கலாங்க. 42 கிலோவாட்ல இருக்க 4 வேரியன்ட் அண்ட் இதுல 51.4ல இருக்கக்கூடிய 2, மொத்தம் 6 வேரியன்ட்லயுமே நமக்கு அலாய் வீல்ஸ் தான் வருது. அண்ட் கிரவுண்ட் கிளியர்ஸை பொறுத்த வரைக்கும் 190 mm கொடுத்துருக்காங்க. 190 200 வரைக்கும் சொல்றாங்க. 190 நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க முடியும். கீழே வந்து ஃபுல் ஃப்ளோரா இல்லை. நம்ம லாங் வியூல இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் பேட்டரி பேக்கப் வந்து லைட்டா கீழே கொஞ்சம் இறங்கி தான் போயிருக்கு இதோட பேட்டரி பேக்கப். அது வந்து எவிடென்ட்டா தெரியுது. ஸோ அதனால நம்ம ரொம்ப ஒரு பள்ளத்துல விடும்போது ஸ்பீட் பிரேக்கரே கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல போகும்போது கொஞ்சம் பார்த்து போற மாதிரி இருக்கும். மற்றபடி பிரேக்ஸ் எல்லாமே 4மே நமக்கு டிஸ்க் பிரேக் வந்துருது. பிரேக்ஸ் எல்லாமே நல்லா எவிடென்ட்டா தான் இருக்கு. நம்ம டிரைவிங் வீடியோ எல்லாமே சொல்லியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து லுக்குக்காக தான். அண்ட் இதுலேயே நான் அந்த பேஸ் வேரியன்ட் எல்லாமே சொல்லியிருந்தேன். அது எல்லாமே ரூஃப் ரெயில்ஸ் ஆப்ஷன்ஸ் நமக்கு வராது அந்த 42 கிலோவாட்ல இருக்கக்கூடிய பேஸ் வேரியன்ட் எல்லாமே. ஸோ அப்போ பார்க்கும்போது ஹைட் வந்து ஒரு 20 mm கம்மியாகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி டாப் வேரியன்ட்ல நமக்கு சன்ரூஃப், ஷார்க் ஆண்டனா எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இன்டெகிரேட்டராகவே ஸ்பாய்லர் டிசைன் வந்துருது. ரியர் டீஃபாகர், வைப்பர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. டெயில் லைட் கம்ப்ளீட்லி எல்இடியில தான். அண்ட் ஃப்ளோட்டிங் இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு டேஞ்சர் லைட் ஆப்ஷன் வந்திருக்கு. பேஜிங்கை பொறுத்த வரைக்கும் கிரீட்டா எலக்ட்ரிக் அண்ட் ஹோண்டாயோட லோகோ இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட் இதுல வந்துட்டு எக்ஸலன்ஸுங்கிற வேரியன்ட் இது. ஸோ அதனால இதுல ஃப்ரண்ட்லையும் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர்லையுமே 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கிட் பேட் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க, ஃப்ரண்ட்ல இந்த மாதிரியே சில்வர் கலர் பேனா பிளாக் ஃபினிஷ்ல எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறது பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜிங் டைம் தான். சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் 4 hours வந்து எடுத்துக்கிறீங்க. நமக்கு 42 kWh உள்ள பேட்டரி வேரியன்ட் வந்து இது எல்லாமே வந்து ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங் 11 kilowatts சப்ளை இருக்கக்கூடிய ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங்ல இந்த டைம் எடுத்துக்குது. நம்ம நார்மலா இருக்கக்கூடிய எல்லாமே போட்டிங்கன்னா 4 கணக்கில் ஆகும். ஸோ இந்த வெஹிக்கிள் வாங்கும் போதே வந்துட்டு அந்த 11 kilowattsக்கான சார்ஜ் வந்து வீட்டில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. அதுவுமே இதோட ஆப்ஷன்ஸ் வருது நமக்கு. அது நம்ம செட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த டைம்ல சார்ஜ் ஆயிடும். கமர்ஷியல் சார்ஜிங் சொல்லுவோம். ஸோ டிசி சார்ஜிங் நமக்கு 50 kilowatts சார்ஜ் எல்லாமே நமக்கு டிராவல் பண்ணும்போது ஹைவேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா 10 to 80% சார்ஜ் ஆகுறதுக்கான டைமிங் வந்து 1 hour மேக்ஸிமம் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. 1 hourல வந்துட்டு 10 to 80% வரைக்கும் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை வந்து மேக்ஸிமம் 30%க்குள்ள மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கீழே போகக்கூடாதுன்னு ஓட்டாதீங்கிற மாதிரி ஹுண்டாய் தரப்புல இருந்து நமக்கு சஜஸ்ட் பண்றாங்க. மேக்ஸிமம் 30 மெயின்டைன் பண்ண முடியாது, 10 கீழே போகாம பாத்துக்கோங்க. அதுக்குள்ள நமக்கு ஃபுல் சார்ஜ் போடுற மாதிரி பாத்துக்கலாம். அண்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நான் டிரைவிங்லேயே சொல்லியிருப்பேன். 390 42 வந்து 390, இந்த 51.4 வந்துட்டு நமக்கு 473 வரைக்கும் கிளைம் பண்றாங்க. ரியல் வேர்ல்டு மைலேஜை பொறுத்த வரைக்கும் 390 42க்கு கிளைம் பண்றாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஆன் ரோட் நீங்க வந்து ஹை ஸ்பீட்ல க்ரூஸ் பண்ணாலுமே நான் சொல்றேன் ஒரு 100 120 எல்லாமே நீங்க க்ரூஸ் பண்ணீங்கனாலுமே 260ல இருந்து 280ங்கிறது தாராளமா நமக்கு கொடுக்கும். இதே நீங்க 60 80 எல்லாமே மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்க, ஐடில்ல நிறைய நேரம் நீங்க ஏசி எல்லாமே யூஸ் பண்ணாம இருக்கீங்க, ரன்னிங்ல நீங்க யூஸ் பண்ணலாம், பட் ஐடில்ல ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கும் போது எல்லாமே 300+ உங்களுக்கு தாராளமா கொடுக்கும். அப்படி இல்லை ஐடில்ல ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்றோம், ஹை ஸ்பீட் 100 120 எல்லாமே இந்த மாதிரி க்ரூஸ் பண்றோம் அப்படிங்கும் போது எல்லாமே 260ல இருந்து 280ங்கிறது ரீசனபிள் மைலேஜா இந்த வெஹிக்கிள் நம்ம கிடைக்கும். அண்ட் 51.4 கிலோவாட் பார்த்தீங்கன்னா 473 வரைக்கும் கிளைம் பண்றாங்க. அதோட ஆன் ரோட் மைலேஜ் அப்படி நம்ம பார்க்கும்போது 300ல இருந்து 350 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஸோ அதையுமே நீங்க வந்துட்டு அந்த ஒரு 60 to 80ல நார்மலா க்ரூஸ் பண்றீங்க, ஐடில் நிறைய நேரம் ஏசிலாம் ஓட்டல அப்படிங்கும் போது ஒரு 380 வரைக்கும் நம்மளால தாராளமா எடுக்க முடியும். 380 400 வரைக்கும் கொண்டு போகலாம். 473ங்கும் போது 380ங்கிறது தாராளமா நம்ம கொண்டு போகலாம். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளோட ரியல் வேர்ல்டு மைலேஜா இருக்கும். நம்ம கம்ப்ளீட் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணல, வாய்ப்பு கிடைச்சா நம்ம பண்ணுவோம். பட் இதனால் வரைக்கும் நம்ம பார்த்த எலக்ட்ரிக்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நமக்கு கிரீட்டால பார்த்துருந்தா அந்த ஒரு டேஷ்போர்ட் செட்டப் தான். அது இந்த ஸ்டேரிங் வீல் ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட்ல எலிவேட் ஆகிருந்திருக்கக்கூடிய இந்த ஆம்ரெஸ்டோட இதெல்லாமே நமக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கு, யூசபிலிட்டி வைஸும் நல்லாவே இருக்கு. அண்ட் ஆட்டோமேட்டிக் எல்லாமே கண்ட்ரோல் ஏசிஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜ் எல்லாமே வந்துருது. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு பார்ட்டிஷனும் இல்லாமல் நல்லாவே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்பியன்ட் லைட்ஸ் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இந்த கார்னரிங்கு அண்ட் இங்கே இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அது கொடுத்துரும். அது வந்து லைட் வந்து லிமிட் ஆகுது, நமக்கு நல்லா இருக்கு. நைட் டைம்ல நல்லாவே விசிபிளா இருக்கும், பகல்ல ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. கிளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் எனஃப்னு சொல்லுவேன், நல்லாவே இருக்கு. அண்ட் கூல்டு கிளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்வைசஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு கோபாசிட்டர் மிரர்ஸ் வந்திருக்கு, லைட் ஆப்ஷன்ஸ் எதுவும் வரல. ஸோ இப்போ டாப் வேரியன்ட் ஒரு 25 lakhs பட்ஜெட் வருதுங்க, இதோட ஆன் ரோட் காஸ்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுலையுமே நமக்கு இந்த இப்போலாமே மிரர்ஸ்ல வந்துட்டு லைட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது இல்லை போல.
ஸோ அந்த விஷயங்கள் எல்லா இப்போ வரக்கூடிய எல்லா கார்ஸ்லையுமே நம்ம பார்க்குறோம், அதை கட் பண்ணுறாங்க. அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர், லைட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் வந்துருது, ஒரு கம்ப்ளீட் பனோராமிக் சன்ரூஃபாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங், ஸோ இந்த ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே கம்பெனி பிராண்ட்ஸ் எல்லாமே அதோட ஹூண்டாயினா ஹச்சு, மாருதினா அதோட சுசுகி லோகோஸ் இதெல்லாமே தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன கோடு மட்டும் இருக்கு, அதில் ஒரு 4 டாட். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த மாஸ் கோடுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. ஸோ 1 2 3 4. ஸோ இந்த 4 டாட்டுங்கிறது வந்துட்டு நமக்கு ஹச்சுங்கிற சிம்பிளை வந்து வேர்டை வந்து மீன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்டர் சில்வர் லைன், ஸோ இது எல்லாமே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் ஸ்டேரிங் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா நமக்கு வந்துருது. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நமக்கு இந்த கியர் நாப்ஸ் எல்லாமே ரைட் சைட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஓகே. இதோட யூசபிலிட்டிஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டிரைவ் வீடியோ எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. புதுசாக நமக்கு நார்மல் ஐசிஎன்ஜிஸ்லேருந்து இதில் புதுசாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் எங்க எல்லாமே நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான் அப்படியே நம்ம கேரி ஓவர் ஆயிருக்கு. டிசைன் வைஸ் இருக்கக்கூடிய 2 மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேரிங்கும் பிளஸ் இந்த ஃப்ரண்ட்ல எலிவேட் ஆயிருக்கக்கூடிய இந்த டிசைனும் தான். அண்ட் டிரைவர் ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஃபிக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பிளஸ் இதுவுமே கூல்டு க்ளோ பாக்ஸ், கூல்டு ஸ்டோரேஜ் பாக்ஸாகவே நம்ம கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாமே யூசபிலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்ல சொல்ல விட்ட இன்னொரு விஷயம் வந்து டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டோர்ஸ்லேயே மெமரி ஃபங்க்ஷன் ஆப்ஷனோட வருது. ஸோ நம்ம நார்மலாக இது மட்டும் கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்டபிள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இல்லை டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேர்த்துக்குமே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா இருக்கு. அண்ட் மெமரி ஃபங்க்ஷன் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. 2 மெமரி ஃபங்க்ஷன் ஆப்ஷனும் வந்துருது. ஸோ டோர் பேடிங்ஸை பற்றி அப்படியே பார்த்துருவோம் நமக்கு. ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லாவே ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெயினஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே போஸ் ஸ்பீக்கர்ஸ் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் சம் ஸ்லிப் மேகசின்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே சில்வர் ஃபினிஷ்ல நல்லாவே இருக்கு. சுவிச்சஸை பொறுத்த வரைக்கும் 4 பவர் விண்டோ சுவிச்சஸ் அண்ட் 1M சுவிச்சஸ் தான் வந்திருக்கு. அண்ட் மெமரி ஃபங்க்ஷன் சுவிட்ச் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இவி ஸ்டார்ட் ஸ்டாப்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கான புஷ் பட்டன் ஸ்டார்ட் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, பார்க்கிங் சிம்பிள், ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹில் டிசன் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து சேஃப்டியை பற்றி நம்ம பார்த்துருவோம். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நமக்கு 6 ஏர் பேக்குங்கிறது ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்லையுமே நமக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல் கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் ஹில் டிசன் கண்ட்ரோலும் இந்த வேரியண்ட்ல நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மற்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் சைடில் காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரியர் ரோவை பொறுத்த வரைக்கும் டோர் ஓப்பனிங் நமக்கு நல்லாவே இருக்கு. இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு இங்கிரஸ்டாவே இருக்குங்க. ஸோ அதனால ஈஸியாக உள்ள வந்து உட்கார முடியுது. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துட்டு ஏன் சீட் ஹைட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எலக்ட்ரிக்குங்கவும் நம்ம இறங்கும் போது சீட் வந்து பேக்ல ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ அந்த ஒரு லெவல்லே வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு நீ ரூம் அண்ட் லெக் ரூம் கிடைக்குது. அண்டர்டைஸ் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃபுல் அண்டர்டைஸ் சப்போர்ட் கிடைக்குதுங்க. டோர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கு, ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ் அண்ட் சில்வர் கலர் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்தாங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சன்பிளைன் ஆப்ஷன்ஸ் வந்துருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லுவேன், ப்ரீமியம்னஸாகவுமே இருக்கும். இப்போ நம்ம கியா சைரோஸ் எல்லாமே அந்த 10 lakhs பட்ஜெட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால இது 25 lakhs பட்ஜெட்ல அது இல்லாட்டினா தான் ஒரு கேள்வியாக இருக்கும். கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். அண்ட் ரியருக்கான கம்ஃபர்டபுள் பார்க்கும்போது ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சி டைப் சார்ஜஸ் வந்துருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேடிங் நமக்கு வரும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் 3.5 kgs வரைக்கும் இல்லை ஹோல்ட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பீப்புள்ஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிள் டிராவல் பண்றாங்க அப்படிங்கும் போது நீங்க லேப்டாப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். இல்ல சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது உங்க ஃபுட் எல்லாமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே நம்ம கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேகசின் ஹோல்டருமே நம்ம கீழே வந்துருது. பிளஸ் இந்த சீட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். ஸோ இப்போ எனக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயே நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் உள்ள போயிருக்கு, இது கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது இதை வந்து இந்த அளவுக்கு இதையுமே நம்மளால ரெக்ளைனிங் பண்ணிக்க முடியும். ஸோ 2 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளாக நமக்கு இது கொடுத்துருக்காங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டோட வருது. ஸோ 2 பேர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இல்லை போகலாம். லாங் ரைட்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன நேப் எடுக்கிறோம் அப்படின்னாமே முதுகுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும் இந்த ஒரு லெவல் ஆஃப் பொசிஷனில். அண்ட் இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கவும் இதில் நமக்கு வந்துட்டு கார் டு லோட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங்கிற மாதிரி நம்ம ஈவியை வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறோம், திரும்ப ஈவிலேருந்து இதுக்காச்சும் பவர் சோர்ஸ் கொடுக்கணும்னாலுமே இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் லேப்டாப் நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுக்காக இந்த இடத்துல இதுக்கான சார்ஜிங் போர்ட்டுமே நம்ம கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கு 3 point சாக்கெட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ 230 வோல்ட்டோடது நம்ம வேணா டேரெக்டாக ஏசி பவர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்க விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ வியூ பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே இருக்கு. எந்த வகையுமே அந்த கிளாஸ்ட்ரோபோபியாங்கிற ஒரு விஷயம் நமக்கு வராது, நல்லாவே இருக்கும்.
யூசபிலிட்டி வைஸ் ஹெட்ரெஸ்ட் எல்லாமே அட்ஜஸ்டபிள், ஸ்பேசியஸ் வைஸ் நல்லாவே இருக்கும். நான் வந்து கிரீட்டாவோட ஒரு ரொம்ப பெரிய ஃபேன்னு சொல்லலாம். ஸோ அதனாலே ஸ்பேசியஸ் வைஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி நல்லாவே இருக்கு. ஐசி இன்ஜினே நமக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஈவியுமே அதுக்கு எந்த விதமே குறைச்சலாவே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் கைஸ் நமக்கு இன்ஜின் ரூமு. மேலே வந்து பேடிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இது மோட்டருங்கவும் சவுண்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஃபேன் ஓடுற சவுண்ட் மட்டும் தான் நமக்கு கேட்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 10 kg வரைக்கும் இதில் லோடு வைக்கலாங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம காய்கறிலாம் வாங்குறோம், டக்குன்னு இதுக்குள்ளே போட்டுட்டு போகணும்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இதாக போயிடும். ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில். அண்ட் பேட்டரிலாம் எப்படி கழட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னாலும் அதுக்குமே இதிலே நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில். ஸோ இதெல்லாமே நம்ம தனியாக எடுத்துட்டு பேட்டரிலாம் வேணும்னா நம்ம கழட்டிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மோட்டர் அண்ட் பவர் பற்றி எல்லாமே நம்ம டிரைவர் வியூவிலே பார்த்துருக்கோம். செம ஹெவியான போனட்டுங்க. ஸோ சார்ஜிங் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஃப்ரண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஓப்பன் ஆயிரும். இது வந்து அந்த CCS2 அந்த ஒரு சார்ஜர் டைப்பு. நமக்கு ஏசி அண்ட் டிசி ரெண்டுமே இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜரோட இண்டிகேஷனுமே நமக்கு இங்கே காமிச்சிடும் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறது. ஸோ 4 LED சிக்னல் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே 25%ங்கிற ஆவரேஜில் நம்ம காமிக்கும். அண்ட் இதுல இருந்து நம்ம ரிட்டர்ன் டு லோடுமே அதுவுமே நம்ம எடுத்துக்க முடியும். பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் தான். ஸோ பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. 433 லிட்டர் இருக்க வகையில் இதோட பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஊஃபருமே நம்ம கொடுத்துருக்காங்க. போஸ் ஸ்பீக்கர்லேயே ஒரு ஊஃபரும் வந்திருக்கு. அண்ட் லைட்ஸ் எல்லாமே LED தான். ஸோ நமக்கு கேபின் லேம்ப் ஆகட்டும் இல்லை எல்லாமே நமக்கு LED-யா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. ஸ்பேஸ் எல்லாமே ஓகே தான். நமக்கு டேரெக்டாக ஃப்ளோரில் அப்படியே வைக்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கு. உள்ளுக்குள்ளே இறங்குற மாதிரி இல்லை. அண்ட் நான் சார்ஜர் சொல்லியிருப்பேன் 11 kW சார்ஜர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான சார்ஜர் இங்கே நமக்கு இருக்கு பாருங்க. ஸோ வேணா இதை வந்து ஹோம் சார்ஜர் நம்ம ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க 3 phase இருக்கிறதுல. அண்ட் ஸ்டெப்னியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது அடியில் வருது. ஸோ சேம் சைஸ் தாங்க. ஸோ லோட் இருக்கும் எடுக்க முடியல நம்மளால. சேம் ஸ்டீல் வீல்ஸாக இருக்கும். நமக்கு இதில் அலாய் வீல்ஸ் வந்துடும். பட் ஸ்டெப்னி வந்து ஸ்டீல் வீல்ஸாக இருக்கும். சைஸை பொறுத்த வரைக்கும் சேம் 17 inch வீல்ஸ் 215/60 செக்ஷன் ப்ரொஃபைல் டயர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சார்ஜ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜஸ் எல்லாமே நமக்கு இங்கேயே இருக்கு. ஸோ அந்த ட்ரங்க்ல வந்து இந்த சார்ஜர்லாம் வேணா நம்ம அந்த ஃப்ரண்ட்ல இந்த ட்ரங்க்ல வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ப்ரைஸிங்கில் 19 to 25 lakhs பட்ஜெட்டில் ஹூண்டாய் தரப்புலேருந்து இந்த வெஹிக்கிள் விட்டுருக்குது. உள்ளே ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் நமக்கு இருக்கு. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற கர்வ் EV, நெக்ஸான் EV அண்ட் மகேந்திராவோட BE60 and 9e அதோட கம்பேர் பண்ணும்போது இதுவுமே நமக்கு இப்போ ஒரு காம்படிட்டராக இருக்கு. ரேஞ்சுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு ஈக்குவலான ஒரு ரேஞ்சில் தாங்க கொடுக்குது. ஏன்னா ஹூண்டாயை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு நமக்கு. ஸோ அது வந்துட்டு இப்போ இந்த ஒரு 25 lakhs பட்ஜெட்டுக்குள்ளேயே இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ நம்ம EV வாங்குறோம் அப்படிங்கும்போது இதையுமே நம்மளோட சாய்ஸில் வச்சுக்கலாம். இந்த ஹூண்டாயோட பிராண்ட் வேல்யூ அண்ட் இந்த கிரீட்டா பிடிச்சி இவ்வளோ நாள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு எலக்ட்ரிக் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெட்டர் சாய்ஸாக இப்போ வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் வைஸ்மே இந்த ஹூண்டாயோட இது பிடிச்சவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸு, கம்ஃபர்ட் இது எல்லாமே எந்த வேலையும் குறைச்சல் இல்லை, நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஓவரால் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸுக்கு இதுவுமே ஒரு நல்ல பெட்டர் வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிளாக தான் தெரியுது. இன்னுமே அந்த 42 kW இருக்குங்களா. ஸோ அது அந்த 19 lakhs ஆன் ரோட் வருது. ஸோ அந்த ஒரு பட்ஜெட் ப்ரைஸிங்கில் அதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு 250 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் எனக்கு போதுன்னு ஃபீல் பண்ணுறாங்களுக்காமே அது ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.